ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. செப்டம்பர் 15, 2025க்கான டாப் நியூஸை அலசி ஆராய வந்தாச்சு. How are you feeling today, நிலா? சூப்பர் எனர்ஜெட்டிக் சிபி. நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்கு. ஸோ விதவுட் எனி டிலே ஆரம்பிக்கலாமா? Let's dive right in. முதல் நியூஸ் நேஷனல் செக்ஷன்ல இருந்து. NIFT பாட்னாவும் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில் லிமிடெட் அதாவது ABFRLலும் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. ஆசம். இது எதுக்குன்னா ஜீவிகான்ற செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கிற கிராமப்புற பெண்களோட ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து விமன் எம்பவர்மெண்ட்டை ப்ரமோட் பண்றது தான் இதோட நோக்கம். யூனியன் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் முன்னிலையில இது நடந்தது. கிரேட் இனிஷியேட்டிவ். அடுத்த நியூஸ் ரொம்பவே முக்கியமானது. நம்ம PM நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவோட முதல் பேம்பூ பேஸ்ட் பயோ எத்தனால் பிளான்ட்டை அஸ்ஸாம்ல இனாகிரேட் பண்ணிருக்காரு. வாவ், ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. அசாம்ல இருக்கிற கோலாகாத்ல நுமலிகா ரிஃபைனரி லிமிடெட் அதாவது NRL வளாகத்துல தான். இது கிரீன் பேம்பு அதாவது பச்சை மூங்கிலிருந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பயோ ரிஃபைனரி. இன்ட்ரெஸ்டிங். ஸோ பயோ எத்தனால்னா என்ன? பேசிக்கலி இது ஒரு ஃபியூவல் சிபி. பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த பிளான்ட்டுக்காக வருஷத்துக்கு 200 crore பேம்பு வாங்குவாங்களாம். ஸோ லோக்கல் எக்கானமிக்கும் பூஸ்ட் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. அதோட சேர்த்து அங்க ஒரு பாலிப்ரோபிலின் யூனிட்டுக்கும் அடிக்கல் நாட்டிருக்காங்க. பாலிப்ரோபிலின்னா கார்பெட்ஸ், ரோப்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஏன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ல கூட யூஸ் பண்ற ஒரு வகை பிளாஸ்டிக். சூப்பர். அசாம்க்கு இன்னும் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கே. தரங்ல PM மோடி 6500 crores மதிப்புள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஆமா, அதுல தரங் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், GNM ஸ்கூல், BSc நர்சிங் காலேஜ், கோவா தீரிங் ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் பிரம்மபுத்திரா ஆறு மேல குருவா நாரங்கி பிரிட்ஜ்னு பெரிய லிஸ்டே இருக்கு. நார்த் ஈஸ்ட் இஸ் ரியலி டெவலப்பிங் ஃபாஸ்ட். அப்சல்யூட்லி. ஸ்பீக்கிங் ஆஃப் டெவலப்மெண்ட், ஜார்க்கண்ட்ல ராஞ்சில இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் அதாவது IBMக்கு ஒரு புது ரீஜனல் ஆஃபீஸர் யூனியன் மினிஸ்டர் கிஷன் ரெட்டி திறந்து வச்சிருக்காரு. IBMஆ? அவங்க வேலை என்ன? அவங்க தான் இந்தியால மைனிங் ஆக்டிவிட்டீஸை ரெகுலேட் பண்றவங்க. இந்த புது ஆஃபீஸ் மூலமா மைனிங்ல வர சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணி மைனிங் செக்டாரோட growthக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. காட் இட். அடுத்து நாம மணிப்பூருக்கு போறோம். அங்க சுராச்சன்பூர்ல 7300 crore மதிப்புள்ள டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு PM அடிக்கல் நாட்டியிருக்காரு. தட்ஸ் a huge amount. இதுல நேஷனல் ஹைவேஸ்க்காக 3700 crores செலவு பண்ணிருக்காங்க. இன்னும் 8700 crores ப்ராஜெக்ட்ஸ் அண்டர்வேல இருக்கு. வெயிட், தேர்ஸ் மோர். ஜிரிபம் இம்பால் ரயில்வே லைன் ப்ராஜெக்ட்க்கு மட்டும் 22,000 crore இன்வெஸ்ட் பண்றாங்க. மணிப்பூர்ல 18 ஏக்லவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம்னே சொல்லலாம். டெஃபினெட்லி. ஸ்பீக்கிங் ஆஃப் டெவலப்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து முதல் முறையா எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் கான்க்ளேவ் அதாவது STIC 2025 நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் எவரா? எங்க? நியூ டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபம்ல. STIC 2025க்கான தீம் ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கு. விக்சித் பாரத் 2047, பயனியரிங் சஸ்டெயினபிள் இன்னோவேஷன், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். நைஸ். அடுத்து ஒரு சூப்பர் கூல் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அதாவது மோட்டா வந்து ஆதி சன்ஸ்கிருதின்ற பிளாட்ஃபார்மோட பீட்டா வெர்ஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆதி சன்ஸ்கிருதியா? பேரே செம்மையா இருக்கே. வாட் இஸ் இட் அபவுட்? இது ட்ரைபல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் அதாவது பழங்குடியினர் கலை வடிவங்களுக்கான ஒரு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் யூனிவர்சிட்டியா இதை உருவாக்குறாங்க. இதுல 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஆதி விஸ்வவித்யாலயா, ஆதி சம்பதா அண்ட் ஆதி ஹாட். யூனிவர்சிட்டி, அ ரீசோர்ஸ் போர்ட்டல் அண்ட் அ மார்க்கெட் பிளேஸ். இப்போதைக்கு ட்ரைபல் டான்ஸ், பெயிண்டிங், கிராஃப்ட்ஸ்னு 45 கோர்சஸ் இருக்கான். நார்த் ஈஸ்ட் ஃபோக்கஸ் தொடருது. இப்போ மிசோரம். அங்க அஸ்வால்ல 9000 crore மேல மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ஸ்க்கு PM அடிக்கல் நாட்டி சிலதை இனாகிரேட்டும் பண்ணிருக்காரு. இதுல ஹைலைட் என்னன்னா பைலாபி சைராங் நியூ ரயில் லைன். இதோட மதிப்பு 7080 crores. இதுதான் ஃபர்ஸ்ட் முறையா மிசோரமோட கேபிட்டல்ல இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணுது. That's a historic moment. அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்திருக்கும் பாருங்க. 45 tunnels, 55 மேஜர் bridges and 88 மைனர் bridges கட்டியிருக்காங்க. Hats off to the engineers. ட்ரூ தட். அதோட சேர்த்து 3 புது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸும் ஃபிளாக் ஆஃப் பண்ணிருக்காரு. சைராங் டெல்லி ராஜ்தானி எக்ஸ்பிரஸ், சைராங் கவுஹாத்தி எக்ஸ்பிரஸ் அண்ட் சைராங் கொல்கத்தா எக்ஸ்பிரஸ். மிசோரம் இஸ் நவ் மோர் கனெக்டட் than ever.
அண்ட் ஆல்சோ அங்க ஒரு லிக்விஃபைட் பெட்ரோலியம் பாட்லிங் பிளான்ட்டுக்கும் 2 ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்க்கும் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. மிசோரம் இஸ் கெட்டிங் அ ஃபுல் பேக்கேஜ். மணிப்பூருக்கு மறுபடியும் ஒரு நியூஸ். இம்பால்ல 1200 crores மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ஸை PM இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இதுல சிவில் செக்ரட்டரியேட், IT செஸ் பில்டிங், நியூ போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், டெல்லிலையும் கொல்கத்தாலையும் மணிப்பூர் பவன்ஸ் அண்ட் 4 டிஸ்ட்ரிக்ட்ல இமா மார்க்கெட்ஸும் அடங்கும். நீலா, இவ்வளவு நியூஸ், இவ்வளவு டீடைல்ஸ், இவ்வளவு நம்பர்ஸ், இதெல்லாம் எப்படி ஆஸ்பிரன்ஸ் ஞாபகம் வச்சுப்பாங்க? சம்டைம்ஸ் இட் ஃபீல்ஸ் ஓவர்வெல்மிங் இல்லையா? எக்ஸாக்ட்லி சிபி. அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா கைஸ், நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், அப்புறம் மறக்கவே மாட்டீங்க. இட்ஸ் டிசைன் டு லாக் தி இன்ஃபர்மேஷன் இன் யுவர் பிரெயின். ஸோ நோ மோர் ரிவிஷன் ஸ்ட்ரெஸ். இமீடியட்டா டவுன்லோட் பண்ணுங்க ஸ்கோர் கிளவர் ஆப் அண்ட் ஏஸ் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகே, பேக் டு தி நியூஸ். இப்ப எக்கனாமி செக்ஷனுக்கு போலாம். ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் இந்தியாவோட FY26 GDP growth எஸ்டிமேட்டை 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் உயர்த்தி 6.9% கணிச்சிருக்காங்க. 40 basis pointsனா 0.40%. This is a very positive sign for the Indian economy. நெக்ஸ்ட், பேங்கிங் நியூஸ். செபி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் PSUஸை டீலிஸ்ட் பண்றதுக்கான நார்ம்ஸை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட் 90% ஆர் மோர் ஈக்விட்டி வச்சிருக்கிற PSUஸ்க்கு பொருந்தும். டீலிஸ்டிங்னா என்ன நிலா? ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ரிமூவ் பண்றது. முன்னாடி ரிவர்ஸ் புக் பில்டிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஃபிக்ஸட் பிரைஸ் அப்ரோச்சுக்கு மாத்திட்டாங்க. ஓகே. ஸோ அந்த ஃபிக்ஸட் பிரைஸ் ஃப்ளோர் பிரைஸை விட அட்லீஸ்ட் 15% அதிகமாக இருக்கணும். அப்புறம் டீலிஸ்ட் பண்ண அப்புறம் அந்த மணியை 7 years வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க டியூஸை கிளைம் பண்ண நிறைய டைம் கிடைக்கும். கரெக்ட். இப்போ டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் நேவிக்காக கட்டப்படுற 05 டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் ப்ராஜெக்ட்ல 3வது ஷிப் DSC-822 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பில்ட் பண்ணது கொல்கத்தாவை சேர்ந்த திட்டகர் ரயில் சிஸ்டம்ஸ் LTD. இது ஒரு கெட்டமரான் ஹல் ஷிப். கோஸ்டல் வாட்டர்ஸ்ல டைவிங் ஆபரேஷன்ஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியா ரோம்ல நடந்த 4th கோஸ்ட் கார்ட் குளோபல் சம்மிட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டெலிகேஷனை டைரக்டர் ஜெனரல் பரமேஷ் சிவமணி லீட் பண்ணாரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபியூச்சர் அப்டேட்டும் இருக்கு. 5th CGGS 2027ல நம்ம இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகுது. ஸ்பெசிஃபிக்கா நம்ம சென்னையில. ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அஸ். டெஃபினெட்லி. அடுத்தது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ், ஜபத் 2025. இது ரஷ்யா அண்ட் பெலாரஸ் நடத்துற ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி எக்ஸசைஸ். இதுல நம்ம இந்தியன் ஆர்மியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம குமயான் ரெஜிமெண்ட்ல இருந்து 65 பர்சனல் போயிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ்ல பாகிஸ்தான் ஒரு அப்சர்வரா பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். நெக்ஸ்ட், அன்ரோஜ் என்ற கப்பல் இந்தியன் நேவிக்கு டெலிவர் செய்யப்பட்டிருக்கு. இது 8 ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் சீரீஸ்ல 2வது கப்பல். இதை பில்ட் பண்ணது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் GRSC கொல்கட்டா. இந்த கப்பலோட நீளம் 77 meters அண்ட் இதுல 80% இண்டிஜினஸ் கான்டென்ட் இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆத்ம நிர்பார் பாரத். ட்ரூ. another நேவல் நியூஸ். இந்தியன் நேவி இன்ஷோர் ஆராவலி என்ற ஒரு புது ஷோர் பேஸ்ட் ஃபெசிலிட்டியை குருகிராம் ஹரியானால கமிஷன் பண்ணிருக்காங்க. ஹரியானால நேவல் ஃபெசிலிட்டியா? அது ஒரு லேண்ட்லாக் ஸ்டேட்ல? ஆமா சிபி. இது ஒரு நர்வ் சென்டர் ஃபார் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். கடல்ல நடக்கிறத கண்காணிக்கிற ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி. சூப்பர். பிசினஸ் நியூஸ்ல RRP எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவோட டொமஸ்டிக் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டமை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக 4 MOU சைன் பண்ணியிருக்காங்க. அவங்க TIFR, பொலரான் இன்ஃபோடெக், ராஜாராம் பாபு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி RIT அண்ட் மோங்க் 9 டெக் கூட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ பிக் புஷ் ஃபார் அவர் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. அப்சல்யூட்லி. அடுத்தது ஆக்மே குரூப் அண்ட் ஜப்பான் பேஸ்ட் IHI கார்ப்பரேஷன் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவோட மிகப்பெரிய கிரீன் அமோனியா ப்ராஜெக்டை ஒடிஷால இருக்கிற கோபால்பூர்ல கட்ட போறாங்க. கிரீன் அமோனியானா ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற அமோனியா. இது என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜேவில ஆக்மே குரூப்புக்கு 70% ஸ்டேக் அண்ட் IHIக்கு 30% ஸ்டேக். ஸ்டேட் நியூஸ்ல ஒரே ஒரு அப்டேட். நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி அண்ட் UKக்கு விசிட் போயிருந்தாரு. ஆமா, அந்த விசிட்ல மொத்தம் 33 MOU சைன் ஆயிருக்கு. இது மூலமா 15,516 crore இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். அமித் காரே வைஸ் பிரசிடென்ட்டோட செக்ரட்டரியா 3 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காரு.
த ஃபிட்னஸ் ஐக்கன் மிலிந்த் சோமன் பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவோட நமோ யுவா ரன் கேம்பெயினுக்கு பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. அண்ட் அஜய் குமார் ஸ்ரீவாஸ்தவோட டென்யூர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட MD and CEO-வா எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல CAFA நேஷன்ஸ் கப் 2025 ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல உஸ்பெகிஸ்தான் ஈரானை டிஃபீட் பண்ணி கப்பை வின் பண்ணிருக்காங்க. பட் த பெஸ்ட் நியூஸ் இஸ் ஃபார் அஸ். இந்தியா ஓமனை பெனால்டி ஷூட் அவுட்ல டிஃபீட் பண்ணி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கு. இது CAFA நேஷன்ஸ் கப்ல நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் எவர் மெடல் அண்ட் ஓமனுக்கு எதிராக நம்மளோட ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷனல் வின். வாட் அ மோமெண்ட். அன்பிலீவபிள் அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட் புக் செக்ஷன். ஃபார்மர் PM அடல் பிஹாரி வாஜ்பாயோட ஒரு புது பயோகிராஃபி லான்ச் ஆயிருக்கு. டைட்டில் பிலீவர்ஸ் டைலமா, வாஜ்பாய் அண்ட் த ஹிந்து ரைட்ஸ் பாத் டு பவர் 1977 to 2018. இதோட ஆத்தர் அபிஷேக் சௌத்ரி. இது 2-part பயோகிராஃபில செகண்ட் வால்யூம். ஃபர்ஸ்ட் வால்யூம் 2022ல ரிலீஸ் ஆச்சு. ஃபைனலி அ குவிக் லுக் அட் அன் இம்பார்ட்டன்ட் டே. இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ் செப்டம்பர் 7th அப்சர்வ் பண்றோம். 2025க்கான தீம் ரேசிங் ஃபார் ஏர், எவ்ரி பிரெத் மேட்டர்ஸ். And that's a wrap on the news for today. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். லிஸ்னர்ஸ், இன்னைக்கு நியூஸை கேட்டீங்க, ஆனா இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு ஒரு செம்மையான வழி இருக்கு. ஸ்கோர் கிளவர் நடத்துற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL மாதிரி. நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் இரவு 8 மணிக்கு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். எவ்ரி மந்த் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீகோட வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உடனே டெலிகிராம்க்கு போய் @CA_league அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. டோன்ட் மிஸ் த ஃபன் அண்ட் த சான்ஸ் டு வின். So that's it from us today. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, keep learning and stay clever. Bye bye.